களத்திற்கு போகாதவர் அல்ல எங்களுடைய தலைவர். தங்கை அனிதா வந்து நீட் பிரச்சனையில் வந்து இறந்த பொழுது அவருடைய இல்லத்திற்கு தேடி ஆறுதல் தெரிவித்தவர் தான் எங்களுடைய தலைவர். தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராளிகள் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது தங்கை ஸ்னோலினுடைய வீடு வரை அந்த தரையில் உட்கார்ந்து அந்த பெற்றோர்களுக்கு நானும் உங்கள் வீட்டில் ஒருத்தன்னு சொல்லி களத்தில் போய் வந்து ஆறுதல் சொன்னவர் தான் எங்களுடைய தளபதி. கடந்த ஆண்டு தென் மாவட்டத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கின் போது வந்து அங்கே யாருக்குமே தெரியாமல், ஏன்னா அவர் வருவார்னு சொன்ன உடனே வந்து மிகப்பெரிய கூட்டம் வந்துடுது. அப்போ அந்த சமயத்தில் அரசியலுக்கு வந்துட்டா கூட்டம் இல்லை, இது நான் சொல்றது வந்து இல்லை, இது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை. அதான் இது ஒரு காரணமாகவே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி எல்லா நேரத்துலையும் வந்து இவர் வந்தால் கூட்டம் வந்துடும், அவரை நசிக்கிறாங்க, இது பண்ணிடுறாங்க. அரசியலுக்கு வந்துட்டார், மக்கள் நேரடியாக என்னைக்கு கண்ணமுன்னு பார்க்க போறாரு, கை குலுக்க போறாரு, இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எதிர்பார்த்தீங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் காவல்துறை எங்களுக்கு கொடுத்த நெருக்கடிகள் வந்து அதிகம். இன்னைக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். காவல்துறையே சொல்லிட்டு இருப்பீங்க, எத்தனை நாள் வந்துட்டு இப்போ அரசியல் வந்து திமுக அப்படிங்கிற முடக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் எதிர்த்தான ஒரு அரசியல். இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு மகாபலிபுரத்தில் ஒரு தமிழ்நாடே உற்று நோக்கிய ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்துச்சு. அனைத்து ஊடகங்களும் நேற்றிலிருந்து அங்கே இருந்தாங்க. பெரிய அளவில் வந்து அங்கே 2000 பேருக்கு தான் பாஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியும் ஆயிரக்கணக்கான கழகத் தோழர்கள் வெளியில் காத்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் நேரடியில் பார்த்தாங்க. ரைட், இத்தனை பேருக்கும் அந்த உள்ள அரங்கத்துக்குள்ளே 2500 பேருக்கு மேலே இருந்தாங்க. அதுபோக ஊடகவியலாளர்கள் மற்றவர்கள் இருந்தாங்க. மொத்தமே 10 போலீஸ் கூட பாதுகாப்புக்கு இல்லை. இது இன்றைக்கு நடந்த, இன்னும் 24 மணி நேரம் கூட முடியல, இன்றைக்கு காலையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளவு பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் எத்தனை போலீஸ்காரங்க இருந்திருக்கணும், எவ்வளவு பேர் இருந்தாங்க, ஏன் வந்து இங்கே ஏன் ஒரு அப்போ தனியார் காவல் அந்த பாதுகாப்பை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் எங்கள் தலைவர் ஆளாகிறார். ஆனால் இது எல்லாமே இன்னும் சில நாட்களுக்கு என்பதைத்தான் நான் இந்த நேர்காணல் கூறியிருக்கிறேன்.